அல்லாஹ் உங்க மேல கோவமா இருக்கான்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது? பட் அதுக்கு முன்னாடி இதை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நினைவூட்டல் நம்பிக்கையாளருக்கு பயன் அளிக்கும்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். இதுக்கான நன்மையை அல்லாஹ் தாலா உங்களுக்கு தருவான். நம்பர் 1, உங்க லைஃப்ல இருந்து தொல்கை மறைய ஆரம்பிச்சிடும். நம்பர் 2, உங்களுக்கு கெட்டவர்களோட சகவாசம் ஏற்படும். நம்பர் 3, நீங்க தனிமையா இருக்கிறதாக உணர ஆரம்பிப்பீங்க. நம்பர் 4, பெற்றவருக்கு டிசோபே கீழ்படிய மறுக்கிறது. அல்லாஹ் உங்க மேல கோவமா இருக்கான்றதுக்கான சில பாயிண்ட்ஸ் தான் இதெல்லாம். அண்ட் உங்களுக்கு தெரியுமா, அல்லாஹ்வை மட்டும் தான் ரொம்ப ஈஸியா திருப்திப்படுத்த முடியும். முதல்ல நம்ம தொழுகையை ஒழுங்கா நிறைவேற்றணும். தொழுகை இருந்தா அங்க உயிர் இருக்கும். பேங்க்ல என்ன சொல்றாங்க? ஹய்யாலல் சலா ஹய்யாலல் ஃபலா. ஃபர்ஸ்ட் தொழுகைக்கு கூப்பிட்டுட்டு அடுத்தது வெற்றிக்கு கூப்பிடுறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? எந்த மனிதர் தொழுகையை பின்பற்றுவாரோ வெற்றி அவரோட கால வந்துடும். சோ தொழுகை பேணி அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவோம். எல்லா பக்கமே அஸ்ஸலாமு அலைக்கும்.